அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். இமயமலை பயணம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. போன ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகம் நடந்தது. முருக பக்தர்கள் கையால் எல்லாருமே பால் அபிஷேகம், தீபாரதனை, ஆர்த்தி எல்லாமே காட்டினாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிலை எடுக்கணும்னு உத்தரவு வந்துச்சு. நான் செவ்வாய்க்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் புதன்கிழமை எடுக்கணும்னு பார்த்தேன். ஆனால் வேண்டாம், சித்ரா பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு அது சரியாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நான் காலையில் கூட ஒரு வாய்ஸ் அவுட் போட்டிருந்தேன் 5 மணிக்கு. இன்னைக்கு சிலை எடுக்க போகிறேன்னு சொல்லி. அப்போது நிறைய முருக பக்தர்கள் இத்தனை நாள் இருக்குன்னு சொல்லியிருந்தா நாங்கள் வந்திருப்போம் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, எல்லாராலும் தூரத்துலேருந்து வர முடியாது, சில பேர் முடியணும்னு நினச்சி வர முடியாமல் போனவங்களாம் சொன்னாங்க. அந்த மாதிரி யாருக்கும் எந்த கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை. இருந்தாலும் பதிவு பண்ணினா கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி முருகரை, கார்த்திகேய முருகரை இந்த சூட்கேஸில் தான் இந்த பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். கார்த்திகேய முருகர், இமயமலைக்கு போகிற முருகர் இவர். இந்த முருகர் நம்ம பழைய கார்த்திகேய முருகர். இல்லை இன்னொன்று அருணகிரிநாதர் சிலை அன்னைக்கு பூஜையில் இருந்த அருணகிரிநாதர் சிலையை இமயமலையில் கொடுத்துடணும்னு சொல்லி எனக்கு உத்தரவு அவரையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறோம். உங்கள் எல்லாரோட அன்போட ஆசையோடும் இமயமலைக்கு நம்ம கார்த்திகேய முருகர் போகிறாரு. 100 வருடம் கழித்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் முருக பக்தர் எடுத்து கொடுத்தாரு. முருக பக்தர் எல்லாருமே சேர்ந்து அபிஷேகம் பண்ணி இந்த சிலை எடுத்து வச்சாங்கன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கும். தமிழ்நாட்டுக்கும் உத்தரகாண்டுக்கும் ஒரு பெரிய தொடக்கமாக இந்த விஷயம் நடக்கும். இமயமலைக்கும் நம்ம பழனிமலை முருகர் போனார். இமயமலையில தான் பழனிக்கு வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் பழனிமலை முருகர் உருவம் சார்ந்தவர் இமயமலைக்கு போனார்னு ஒரு வரலாறு பின்காலத்தில் இருக்கும். இது எல்லாமே முருகர் கருணை, முருகரோட அருள் தான். எல்லா புகழும் முருகனுக்கே. இன்னைக்கு முருகரை பேக் பண்ணி கொண்டு போவோம். நன்றி.